திமுக எதிர்ப்புங்கிறது தான் அதிமுக முன்வைக்குது. அந்த புள்ளியில தான் நீங்களும் அதிமுகவோட சேர்ந்திருப்பதாக நீங்கள் முதல் சுற்றிலேயே குறிப்பிட்டீங்க. அதில் அதிமுக தனிச்சு திமுக எதிர்ப்புங்கிற வாதத்தை வச்சிருந்தா அதிமுகவோட இன்னும் நிறைய கட்சிகள் வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக அது மாறி இருக்கும். பாஜக இருக்கிறது தான் பெரிய தடையாக இருக்கு அப்படின்னு பேசுற மாதிரி ஒரு மாயையை உருவாக்க பிரியன் மாதிரியான நபர்கள் முயற்சிக்கிறாங்களே தவிர அது உண்மை இல்லை. ஆக்சுவலாக அது ஏன்னு கேட்டால் ஏற்கனவே ஏன்னா திமுக மட்டும் என்ன விதிவிலக்கு, ஆனால் எங்களோட திமுகவும் கூட்டணியில் இருந்தது தான். எங்கள் கூட்டணியில் இருந்தபோது விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. மதிமுக வைகோ அவர்கள்ட்ட போய் பிஜேபியினுடைய பெருமையை கேளுங்க, எங்களோட நல்லா சொல்லுவார் வைகோ. அதனால் அப்படியெல்லாம் சும்மா தேவைன்னா எப்படி வேணாலும் பேசுவாங்க, அதெல்லாம் தேவை. நம்மளால் யார் கூட சேர முடியாதுன்னா 2 கம்யூனிஸ்ட் கூட காங்கிரஸ் கூட சேர முடியாது, இவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிள். கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வருவது மட்டும்தான். நீங்கள் மறுபடியும் கூட்டணி தான் ஒரு எலெக்ஷனுக்கு பலமானா கிடையாது. இல்லை சார், காமன் அஜெண்டா இருக்குல்ல சார். இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, என்ன முக்கியமான நுட்பமான கேள்வினா, திமுக கூட்டணி கட்சிகளோ திமுகவோ பாஜக எதிர்ப்பு, திரு மோடி எதிர்ப்பு, மதச்சார்பின்மைங்கிற புள்ளியில் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. இங்கே திமுக எதிர்ப்புன்னு கட்டமைக்கக்கூடிய அதிமுகவுக்கு பாஜக தடையா இருக்காங்கிறது தான் சார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். தமிழ்நாட்டில் 2 கட்சி ரொம்ப பெரிய கட்சி, ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதை தாண்டி பெரிய கட்சியாக உருவாக்கிக்கிட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜக. இதை தவிர வேறு யாருமே தமிழ்நாட்டில் ஒரு விரலை கூட நுழைக்க முடியாது. தாவேக்கா யாருமே, நான் தான் சொல்கிறேன்ல. அதாவது விடுதலை சிறுத்தைகள்லேருந்து கம்யூனிஸ்டெல்லாம் சொல்லுவாங்க பாஜகவை தமிழகத்தில் கால் ஊன்ற விட மாட்டோம். இவங்கெல்லாம் ஏதோ பெருசாக உடம்பே நுழைச்சிட்டா மாதிரி யாருன்னும் கிடையாது சார். மொத்தமே 0.05% கூட ஓட்டு கிடையாது யாருக்குமே. இவங்க அத்தனை பேருமே ஒரு முகமுடி, திமுகன்ற முகமுடியை போட்டுக்கிட்டோ இல்லை அதிமுகன்ற முகமுடியை போட்டுக்கிட்டோ தான் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதிக அளவு, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் அதிக அளவு தனியாக தேர்தலை சந்தித்த ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். ஞாபகத்தில் வச்சுங்க. யாரும் சேரலன்னா தனியா தானே நிக்கணுங்க. அது வேற இல்ல, நான் தான் சொல்றேன். சேர ஆள் இல்லன்னா ஆலூர் ஷானவாஸ், ஆலூர் ஷானவாஸ், அதுவும் விடுதலை சிறுத்தைகள் எப்படின்னு சொன்னா, எங்களால நிக்க முடியலன்னா திமுக சின்னத்திலே போய் நிப்போம். அவரு எம்பி ஆவாரு, எம்பி ஆயிட்டு அவர் வந்து பொது செயலாளர் இருப்பார். கடந்த தேர்தல்ல எங்க கூட்டணியில உள்ள வேற கட்சிகள் கூட நிக்கும் போது நாங்க நின்னு தனியா சுயேட்சை சின்னத்துல நின்னு வென்று வந்திருக்கோம். நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் எப்படி வாங்கியிருக்கோம்? 2 பேர்ல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் எப்படி வாங்கியிருக்கோம்? அதை பேசுங்க. ஷானவாஸ், நடந்ததை நாம் மறுக்க முடியாது. நான் ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிஜேபி சார், ஐ எம் நாட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஏடிஎம்கே. நல்லா புரிஞ்சுங்க. நான் பேசுவது கூட்டணி அப்படின்னு பேசுறோம். கூட்டணி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தன்மை இருக்கிறதா, அந்த தனித்தன்மை உள்ள கட்சிகள் இணைவது தான். ஆனா நான் எம்பி ஆகணுன்றதுக்காக நான் உதயசூரிய சின்னத்தில் நின்ற ஒரு ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் நின்னாரு சார், ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்தில் நின்னாரு. சொல்றேன், உங்க கூட்டணியில் உள்ள 4-5 கட்சிகள் தாமரை சின்னத்தில் தேவநாதன் நின்னாரு. அவங்க எல்லாம் சுயமரியாதை இழந்துட்டு நீங்க வந்து அவங்க மேல திணிச்சு நிக்க வச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றேன், அவங்க வாங்கின ஓட்டை சேர்த்து உங்க லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. 18 விழுக்காடு ஓட்டு பிஜேபி வாங்கிருச்சுன்னு சொல்றது நீங்க முடிச்சிட்டீங்களா? அவங்க வாங்கின ஓட்டை சேர்த்து நீங்க முடிச்சிட்டீங்களா? தாமரை சின்னம் அவங்க வேற கட்சி இல்ல, நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். ரைட். அதாவது திமுக பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இல்லங்க, நீங்க எங்க கட்சியை நோக்கி கேட்டீங்க. இப்போ நீங்க பேசுறது எங்க கட்சியை நோக்கி நீங்க கேட்டீங்க. அதான் சொல்றேன், அது நீங்க சொல்றேன். உங்க கட்சியை கேட்டது எங்க கட்சியை நோக்கி. நானே நீங்களே அதை செஞ்சிருக்கீங்க. அவர் முடிக்கிறேன். சேர்ந்த 10 கட்சி முடிச்சிட்டீங்களா? நான் போய் அஃபிடவிட் போடலங்க கோர்ட்டுல. நான் போய் அஃபிடவிட் போடல. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இல்லை, நான் திமுக உறுப்பினர் தான் எழுதி கொடுத்தது கோர்ட்டில் ரவிக்குமார் அவர்கள். தயவு செஞ்சு நாங்கள் செய்திருக்கிறோம். இல்லங்க, நாங்க சட்டமன்ற தேர்தல் அது மாதிரி செஞ்சிருக்கோம். நான் ஏன் இதை சொல்றேன், சட்டமன்ற தேர்தல் அதை செஞ்சிருக்கலாம் சார். நானே இது இன்னொன்னு சொல்றேங்க, ஆனால் அடுத்த தேர்தல்ல அதை செய்யல. நீங்க செய்யல, அப்ப அத பேசுங்க. நான் வரேன், அது பேசுறேன். அந்த கூட்டணி என்பது, அதனால ஏதோ பிஜேபி வந்து கால் பதிக்காதுன்னு சொல்வதற்கான எந்த அருகதையுமே திமுக அதிமுகவை தவிர உண்மை கிடையாது, உண்மையிலே கிடையாது. இல்லங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வதற்கு யாருக்குமே வந்து உரிமை இல்லை. போதுமா? ஏன்னா யாருமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இவங்க எல்லாருமே ஒரு முகமுடியோட தான் போய் நிற்கிறாங்க.
அதிமுக 2026க்கு ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு பாஜக பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படிங்கறதான் கேள்வி. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் தங்கத்தமிழ் நான் சொல்றேன். அதுதான் சார், நாங்க அட்வான்ஸ் புக்கிங் கொடுக்க மாட்டோம் சார். அட்வான்ஸ் புக்கிங் கொடுத்தவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்பே இந்த கூட்டணி உருவாயிடுச்சு. ஐயோ 10 வருஷமா அட்வான்ஸ் புக்கிங்லயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுதானே உண்மை. அப்போ இப்போ அதிமுக வந்து நாங்கள் யாராவது சொன்னோம், அவர் சொன்னார் நீங்கள் எல்லாம் அப்போ அப்படி செய்யலான்னு கேட்டார். அதிமுக காசு கொடுத்ததா அவங்களுடைய லெட்ஜரில் எந்த என்ட்ரியும் கிடையாது. இந்த கட்சிக்கு நாங்கள் காசு கொடுத்தோம். மறைமுகமாக பிஜேபி சார் நீங்க இதெல்லாம் வேணாம் சொல்லுங்க. நீங்க சரி சரி சார், நாங்க ஆதாரத்தோட பேசுறோம். சொல்லல கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. சரி இவ்வளவு கேக்குறீங்கல்ல, அதாவது போயிட்டு வர சண்முகம் சொன்னார் சார். சண்முகம் சொன்னாரு சார் ஒரு நிமிஷம், நாங்க மட்டுமா வாங்கினோம்? விடுதலை சிறுத்தைகள் வாங்கினாங்க. உங்க தலைவர் பேசினாரா? இல்லன்னு சொன்னாரா? அரசியல் சார் இல்லன்னு சொன்னாரா? வேட்பாளருக்கான செலவை இல்லன்னு சொன்னாரா? அப்ப இங்க வேற இல்ல. நான் முடிச்ச பிறகு நான் பதில் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், அவர் சொன்னார்லங்க, எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது விடுதலை சிறுத்தைகள் காசு வாங்கினாங்களே. ஆனா சண்முகம் சொல்லிட்டாரு. ஆனா அவரு திருமாவளவன் வந்து ஐயோ அந்த மாதிரி இல்ல அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கூட்டணின்றது பலத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை, பணத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதுதான் கூட்டணி. அதாவது இந்தியாவிலேயே திமுகவினுடைய பலம் பணத்தில் தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய பலம் மக்களுடைய மனத்தில் இருக்கிறது. இந்தியாவிலேயே பிற கட்சியிலிருந்து அதிக எம்எல்ஏக்களை வாங்கிய கட்சி பாஜக. பணத்தை வச்சு இல்ல, கொள்கையை வச்சு வாங்கிட்டாங்க. என்ன இந்தியா பூரா ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருக்க இடத்துல எல்லாம் பிஜேபி ஆட்சி வருது. எப்படி வருதுன்னு பார்த்தா அது இவங்க கொள்கையை பார்த்து பிடிச்சி போய் வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாம். ஏன் கொள்கையை பிடிச்சவன் அந்த கட்சியில் போய் சேர்ந்து சீட் வாங்கி நின்னுல எம்எல்ஏ இருக்கணும். வேற கட்சியில் எம்எல்ஏ ஆனவன் பிஜேபியில் போய் சேர்றான். கொத்தா போய் சேர்றான். 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர். என்னடா உலகத்துல எங்கே நடக்காத மாயமா இருக்குன்னு பார்த்தா அவங்க பணத்தை எல்லாம் வச்சு சேர்க்க மாட்டாங்க, கொள்கையை வச்சு சேர்ப்பாங்க. செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு கட்சியில நின்னு சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு அந்த கட்சியில எம்எல்ஏ இருக்காரு. செந்தில் பாலாஜி அதிமுக எம்எல்ஏ அப்படியே ஓடி வரல திமுகக்கு. போய் திமுக சீட்டு வாங்கி திமுக சேர்ந்து நின்னு மக்கள்கிட்ட போய் நின்னு ஓட்டு வாங்கி திமுக எம்எல்ஏ இருக்காரு. பிஜேபிக்கு வந்த எம்எல்ஏக்கெல்லாம் பிற கட்சியில எம்எல்ஏ ஆகி கொத்தா அந்த கட்சியில இருந்து பணம் கொடுத்து வாங்குனீங்க. வரவே முடியாது, இன்னைக்கு வரவே முடியாது. இந்த பணத்தை பத்தி சொன்னார்ல, அது போல வரவே முடியாது. ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க. வேட்பாளருக்கு தாங்க ஒரு கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர், ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்யலாம் தான் தேர்தல் கமிஷன் வரைமுறை வச்சிருக்கு. கட்சி எவ்வளவு செலவு செய்யலாம் வரைமுறை வைக்கல. தேர்தல் செலவு வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் என் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வரான்னு வைங்க, நானா செலவு பண்ண முடியும்? யார் செலவு பண்ணுவோம் சொல்லுங்க? முதலமைச்சர் என் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வர்றார், எங்க கட்சி கூட்டணி தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்றார், விசிக்கு நாங்களா செலவு பண்ண முடியும்? திமுகவுடைய பிரச்சார கூட்டத்தை திமுக தலைவர் வந்து பங்கேற்கிற கூட்டத்தை விசிகாவில் ஏற்பாடு பண்ண முடியுமா? அந்த வலிமை எங்களுக்கு இருக்கா? அப்போ ஒரு கட்சி எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலான்னு எந்த வரைமுறையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கல, ஒரு வேட்பாளருக்கு நிர்ணயிச்சிருக்கு. நான் வந்து 1 கோடி செலவு பண்ண முடியாது, ஒரு வேட்பாளர் இவ்வளவு செலவு பண்ண. ஆனா எதுக்கு 1 கோடி செலவு பண்றீங்க? நீங்க இந்தியாவிலேயே தேர்தல் செலவை அதிகம் செலவு செய்த கட்சி பிஜேபி. இந்தியாவிலேயே தேர்தலுக்காக தேர்தல் பத்திரத்தின் மூலம் அதிக பணத்தை பெற்ற கட்சி பிஜேபி. எதுக்கு இவ்வளவு பணம் வாங்குறீங்க?